நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேங்க்யூ லார்ட். மகிமையின் தகப்பனே கொடி சோத்துறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இறக்கத்துக்காக சோத்துறோம். அடிமையை மறுத்து பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தையை பேசுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜோஸ்வா டிவி வழியாக அருமையான பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி சொல்கிறேன். அருமையான ஜோஸ்வா டிவி ஹல்லேலூயா பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் நன்றி சொல்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபத்தோடு கூட செய்தி கேளுங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். வெறும் வார்த்தையில் ஆண்டவர் இயேசு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நிறைவேறும், அற்புதம் செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானசானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்கிறார். யார் சொன்னான்னா யோவான் சானகன். பாருங்க, யோவான் சானகன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கி நாம் பிரசங்கம் பண்ணுறோம், கண்ணீரை துடைப்பார், வேதனை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், துயரத்தை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். அந்த பிரசங்கம் தான் நடக்குது. ஆனால் யோவான் எப்படி பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதுதான் பிரசங்கம். பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படியே இயேசுவா சொன்னாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதனால தான் யோவான் முதலாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஞானசானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதனால நிறைய பேர் அவர்கிட்ட போய் ஞானசானம் எடுத்திருக்காங்க. பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். எருசலேம் நகரத்தார், யூதா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானசானம் பெற்றார்கள். எவ்வளோ தெளிவாக வசனம் சொல்லுது பாருங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு எல்லாரும் போய் ஞானசானம் எடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சர்வவல்லவர். சிறு பிள்ளைகளே செல்லவங்க ஞானசானம் கொடுக்காங்க. சிறு பிள்ளைக்கு பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு தெரியாது. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அதுக்கு பிறகு ஞானசானம் கொடுத்துருக்காங்க. என்ன பாவம் செய்தாலும் ஏசப்பா மன்னிங்க சொல்லி அறிக்கையிட்டு, இந்த பாவலாம் செய்து மன்னிச்சிருங்க ஏசப்பா நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு அதுக்கு பின்னு தான் ஞானசானம் கொடுத்துருக்காரு யோவான் சானகர். பாருங்க, அநேகர் வந்து ஞானசானம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானசானம் வருகிறதை பார்த்து, பரிசேயரும் சதுசேயரும்னா ஆலயத்தில் முதன்மையானவர்கள், ஆலயத்தில் அவங்க முதன்மையாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து அந்த யோவான்கிட்ட வந்து ஞானசானம் எடுக்கிறாங்க. அப்போ அவருக்கு என்னடா இவங்களாம் வந்து ஞானசானம் எடுக்கிறாங்களே, இவங்களுக்கு யார் சொன்னா, யாராவது ஒருத்தர் சொன்னாதான் ஞானசானம் எடுக்க முடியும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம ஞானசானம் எடுக்கணும், அப்போ தான் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. பாருங்க, தங்கள் பாவங்களையும் அறிக்கையிட்டு தான் ஞானசானம் எடுக்கணுமா, அப்போ தான் பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அதே போல் பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் ஆலையிலும் யோவான்கிட்ட வந்து ஞானசானம் எடுக்க வர்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே,
வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்து கொள்ள வகை காட்டினவர் யார் சொல்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லியிருக்கார்ல, சோத்திரம். அப்போ ஞானசானம் எடுக்க வந்திருக்கவங்களை பார்த்து சொல்ல, விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு குட்டினா எவ்வளோ பெரிய பயங்கரமான பாம்பு. அந்த பாம்பு குட்டிகள்லாம் வந்து ஞானசானம் எடுக்க வர்றாங்களே, உங்களை யார் வழிகாட்டினா, வகை காட்டினவன் யார்? யாராவது ஒருத்தர் நம்ம ஞானசானம் பற்றி சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியல, ஞானசானம் எடுக்கணுமாங்கோ அப்படி சொல்லிடுறாங்க. ஞானசானம் எடுக்கணும் கண்டிப்பாக அப்படி சொல்லி வசனம் இருக்கிறது. அதனால தான் அவர் விரியன் பாம்பு குட்டிகளையும் உங்களுக்கு வழி காட்டினவர் யார், வகை காட்டினவர் யார் அப்படின்னு சொல்கிறார். அறிக்கையிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஞானசானம் பெற்றார்கள். பாருங்க, ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். இப்பொழுது கோடோரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனியோட மரமெல்லாம் வெட்டணும், அக்கினிலே போடப்படும் சொல்கிறார். நல்ல கனி கொடுக்கணும் ஆண்டோடைய பிள்ளைகள். அதுக்காக தான் ஞானசானம் வர்றாங்க. இந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஞானசானம் எடுக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ இயேசுவும் அவர்கிட்ட போய் ஞானசானம் எடுக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது யோவானால் ஞானசானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இயேசுவும் ஞானசானம் எடுக்க போகிறார். பாருங்க, இயேசு யோவானால் ஞானசானம் எடுக்க வந்துட்டு போயிருக்கார். யோர்தான் நதியிட்ட வந்திருக்கார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானசானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு தடை பண்ணுறான். பற்றியெல்லாம் இயேசுவே ஞானசானம் எடுத்துருக்கு போகிறார். அவர் தடை பண்ணுறாரு. தடை பண்ணோடனே இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும். நீதி நிறைவேற்றினா தான் நம்ம எங்கே போய் சேர முடியும்? பரலோக ராஜ்யம் போய் சேர முடியும். அதனால தான் அவர் நீதி என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். சோத்திரம். இப்பொழுது நீ இடங்கொடு, நீதியை நிறைவேற்றுவது. சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே யோவான் இயேசுக்கு ஞானசானம் கொடுக்கிறார். 16 வசனம் சொல்கிறது, இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானத்து அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசு ஞானசானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் பார்த்தார், நிரப்பிட்டார். ஆண்டவர் புறாவை போல் இறங்கி வந்து வருகிறதை பார்த்துருக்கார். சோத்திரம். ஜலத்திலிருந்து கரையின உடனே ஞானசானம் பெற்று கரையின ஜலத்தில் இருந்து அந்த யோர்தான் நதியிலே மூழ்கி ஞானசானம் எடுத்து ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே அவருக்கு என்ன செய்ய, வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் வந்து இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன். பாருங்க, என்னைக்கு ஆண்டவர் ஞானசானம் எடுத்தாரோ அன்னைக்கு தான் பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். நம்ம மூழ்கி ஞானசானம் எடுத்தாதான் ஆண்டவருக்கு நேசகுமாரத்தியாக மாறும், நேசகுமாரனாக மாறும். நேசகுமார்த்தியா நேசகுமாரனாக மாறும்னா கண்டிப்பாக மூழ்கி ஞானசானம் எடுக்கும். இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஞானசானம் எடுத்து தான் ஆகணும். அதனால தான் ஆண்டவர் நம்ம மேலே பெரிய பாவங்களை அறிக்கையிட்டு, தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
அப்போ என்ன பாவம் செய்தாலும் மன்னித்து அறிக்கையிட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுட்டோம்னா தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சிருக்கு. அன்பு பிள்ளைகளே, இதை கேட்குற யாவரும் ஒருவேளை உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க, வியாதியை மாற்றுவார்னா கேட்டுகிட்டே இருப்பீங்க, சோத்திரம் சண்டை பிரச்சனைலாம் மாறும் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சத்தியம் சொன்னால் சிலர் கேட்க மாட்டாங்க, பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பேய் போகும். பேய், நோய், மந்திரக்கட்டு, மையக்கட்டு, பாம்பு அவைகள் எல்லாம் மொத்தமாக போகும். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லியிருக்காரு பற்றியலா. அப்போது ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா விரியன் பாம்பு குட்டியாக தான் இருக்கிய. விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்கிறாரு. இப்போ நாங்கள் அப்படி சொன்னால் சண்டைக்கு வந்துடுவீல்ல. ஆனால் யோகஸ்நானம் சொல்லியிருக்காரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டும். வரும் கோபம், ஞானஸ்நானம் எடுக்கலாம் உங்கள் மேலே கோபம் வரும்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்த வேண்டும். என் நேசகுமாரி இவரில் பிரியமாக இருக்கேன்னு பரிசுத்தாவியர்னு சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் நம்ம சொல்லணும்னா, என் பெரியமே நிரூபவதி வா என்றாரே, என் உத்தமியே கதவை தீர என்று சொன்னாரே. என் நேசர் அன்பாக அழகாக நிற்கின்றாரே, அன்பான கண்களோடு என்னையே பார்க்கின்றாரே. ஆண்டவர் நம்மளையே பார்க்கிறார், உன்னையே பார்க்கிறார், உன்னைத்தான் பார்க்கிறார். அவர் நேசர். என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொண்டு இல்லைன்னு சொல்லுகிறார். என் பிரியமே நீ ரூபவதி, என் உத்தமியே அப்படி சொல்லுகிறாரா? அல்லேலூயா. எப்போ சொல்லுவார்? மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பாவங்களை அறிக்கை பண்ணி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பின்னு தான் அந்த வார்த்தையை நம்மக்கிட்ட சொல்லுவார். அப்போ தான் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். அவர் மேல் பிரியமாக இருக்கிறோம். நம்முடைய தேவன் சர்வவல்லவர். என்னை ரட்சிக்கின்ற அன்பு ரட்சகரே உமக்கு நன்றி ராஜா. என்னை நேசிக்கின்ற எந்த அன்பு தெய்வம் உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா. என்னை தெரிந்தெடுத்த எந்த இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை தெரிந்தெடுத்த எந்த இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. நம்முடைய அழைத்த தேவன் எப்படி ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்தோடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். நம்மளும் பாவங்களை அறிக்கையிட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது என் பிரியமே ரூபவதி சொல்லுவார். என் பிரியமே உத்தமியே கதவை திற. உன்னத பாட்டில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிரியமே நீ ரூபவதி. ஆண்டவர் ஆய தெய்வம் சர்வவல்லவர். அன்பு பிள்ளைகளே, சீக்கிரம் வரப்போகிறார் இயேசு. மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சீக்கிரமா. பாவங்களை அறிக்கையிட்டு, உன் பாவம் ரத்தாம்பர சூப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றுகிற தெய்வம் இயேசு. அதனால நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பட்டு பரிசுத்தமாகி பரலோகராஜ்ய போவோம். இயேசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, பிலிப்பு நடந்து போய்கிட்டே இருக்கிறான். கந்தேயா மந்திரி 34 வருஷம் சொல்லுது. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பாருங்க, என்னன்னா வேத வசனத்தை கந்தேயா மந்திரி வாசித்துட்டே இருக்கிறார். பிலிப்பு அங்கே போயிட்டு இருக்காரு. பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசியா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவங்களுக்கு கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அவர் சொல்லிக் கொடுக்கிறார், கருத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பத்தியடா, அதனால தான் யோவாசானங்க சொன்னார், பரிசெயரும் சதுசெயரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, உங்களுக்கு வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டணும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வகை காட்டணும், வழிகாட்டணும். நாங்கள் சொல்லலைண்ணா உங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்கு சொன்னவர் தான் தெரியும். என் பேர் அந்தோணி அம்மாள். ஆர்சியில் இருந்தேன், ஆனால் சிஎஸ்ஐலையும் இருந்தேன். பாருங்க, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை. ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டு வந்து ப்ரேயர் நடத்த வருவாங்க. ஞானஸ்நானம் சத்தியை பற்றி சொன்னால் நான்
அது ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினாரோ அன்னைக்கு தான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். அன்னைக்கு தான் என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, அப்படி எடுக்கணும். இங்கே பிலிப்பு கந்தைய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார். சோத்திரம் பாருங்க, 34ஆம் வசனம் சொல்லுகிறது. மந்திரி பிலிப்பு நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். என்ன பிரசங்கம் பண்ணி இருக்கிறான் பாருங்க. கண்ணீரை துடைப்பார், வேதனை மாற்றுவார், அப்படி அல்ல. என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கு? இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருத்தோடு விசுவாசித்தா தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலைன்னா தடை. பாருங்க, உடனே பிலிப்பு என்ன சொல்றாரு பாருங்க, ரதத்தை நிறுத்து என்று சொன்னான். நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்போதே அவரை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒரு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்காரு பிலிப்பு ஊழியக்காரர். மந்திரியே ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு. சோத்திரம். அதுக்கு பிறகு தான் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஒரு மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். 15ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வசக்திக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்ன சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு இயேசு சொன்ன வார்த்தை, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லிட்டாரு. இயேசு சொன்ன வார்த்தை உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும், அப்படிதான் சொல்லியிருக்கிறார். பத்தியல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், அவனை நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தது, வியாதிஸ்தருமே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்களை சொத்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னுடைய வலது பார்சத்தை உட்கார்ந்த அன்பு பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுங்க. விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் பெற்றாதான் நீ ரட்சிக்கப்படுவா. நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலன்னா ரட்சிக்கப்படலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுறார். இயேசப்பா உயிர்த்தெழுந்தவரை அப்படி சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துருங்கிற. சர்ப்பங்களை எடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். சர்ப்பங்கள் அல்ல, பாம்பு ஆவிகள், விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும். விரியன் பாம்பு குட்டியாக தான் இருக்கீங்க. இன்றைக்கி மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுங்க. அப்போ தான் ஏசப்பா பிள்ளையா பெரியமே ரூபவதியாக மாற முடியும். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவ. கண்களை மூடி ஜெபிப்போ. பரலோக தந்தைன்னு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. அப்படி கிருபைக்கா இறக்கத்துக்கா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை டாடி. நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெறட்டும். ஞானஸ்நானம் பெறாத பிள்ளைகள் இயேசு மூழ்கி தான் ஞானஸ்நானம் எடுத்தார். அதே போல் பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கட்டையா. உங்களுடைய கரத்திலே தாழ்த்துறே ஏசப்பா. நீங்கள் சர்வசக்திக்கு பிரசங்கம் பண்ணுங்கள். எப்படி சொல்லியிருக்காரு? விசுவாசம் உள்ளவனாகிது ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அல்லேலூயா. யோவான் சானங்க சொல்லியிருக்கார், வீரன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்?
கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும்னா கோபங்கள் வரும். அந்த வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள நம்ம கண்டிப்பாக வகை காட்ட வேண்டும். உடைய கரங்களே தாழ்த்துதே ஏசப்பா. இதை கேட்குற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகள், அந்த ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வரப்போறீங்க. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையில் பரலோக ராஜ்யம் போகணும். அது மட்டும் இல்லை, இவன் என் நேசகுமாரன், இவர் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார் இயேசுவே. அதை போல் நம்ம மூலிகை ஞானஸ்நானம் எடுத்ததா நேசகுமாரத்தி நேசகுமாரன் சொல்லுவார் ஆண்டவர். அவர் மேலே பிரியமாக இருப்பார். என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்று இல்லை என்று சொல்லுவா. என் பிரியமே நீ அல்லேலூயா ரூபவதி, என் உத்தமியே கதவை திறன்னு சொல்லுவார். அல்லேலூயா. தேங்க்யூ மைலா, தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. வருகை நாட்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. தேங்க்யூ. உம்முடைய கரங்களே தாழ்த்துரு. இந்த கேட்குற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் ரட்சித்து அபிஷேகம் பண்ணுங்கப்பா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவானி வசனம் சொல்லுது ஏசப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். தேவக்கரம் வருஷத்துக்கர கூட இருக்கட்டும். அதிசய அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. தேங்க்யூ ஜீஸ். அலிகரா தூனாஷியாரபா ஐமாட்டா சம்பலா பௌதனா தியாரா கலா ரேட்டு ஜி சேமி சாலா பௌதனா பவரேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ. உங்கள் கரத்திலே தாழ்த்துறே. அல்லேலூயா. பிள்ளைகளை ஒவ்வொரையும் தாழ்த்துறே ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியட்டு ஏசப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னபோது சத்தியத்தை அறிய உதவி செய்யுங்க. சத்திய பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும். பெரிய அதிசயங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. கரங்களை தாழ்த்துறே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வருகையில் நாட்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெரிய காரியம் செய்யுங்க. ஆசீர்வதிங்க. கிருபையினால் இறக்கி தான் முடிச்சு விட்டுங்க. அதிசயங்களை அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.